உள்ளம் பெருங்கோயில் ஓடம்பு ஆலயம் வல்லற்பிரானார்க்கு வாய்க்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே. அன்பிற்கினிய இறை கருணை பெற்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்து நாம் மகிழ்கிறோம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய தேடலாக கடவுள் இருக்கிறார். எல்லா மனிதர்களும் கடவுள் கடவுள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் கடவுள், கடவுள் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக பெருமுயற்சியிலே மனிதர்கள் ஆவலோடு அதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கடவுள் என்பவர், கடவுள் என்கிற மாபெரும் சக்தி சிலரால் அறியப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் பலருக்கு அது எட்ட முடியாத விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய ஏராளமான மதங்கள், ஏராளமான ஆன்மீக சிந்தனைகள் அனைத்தும் கடவுள் என்பதற்கான என்ன வரையறையை வைத்திருக்கிறார்கள். அந்த கடவுள் என்பதற்கான மக்கள் மத்தியிலே என்ன மதிப்பீடுகள் இருக்கிறது என்பதை ஆழ்ந்து நோக்கினால் அது பற்றிய உண்மை பலருக்கும் புலப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் கடவுள், நம்மை காப்பாற்றுகிறவன் கடவுள், நமக்கு துணை நிற்கின்றவன் கடவுள், நமக்கு உதவி செய்கின்றவன் கடவுள், நமக்கு அனைத்துமாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறவன் அந்த கடவுள்தான். இதுதான் கடவுளுக்கான வரையறையாக நம்முடைய மதங்களும் அதை வெளிப்படுத்துகின்றன. மக்களும் அதை முழுமையாக நம்புகிறார்கள். அதனால் தான் ஒவ்வொரு கடவுளையும் தேடி தேடி மக்கள் சென்று அந்த கடவுளை வழிபடுவதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் மக்கள் ஆவலோடு நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இப்படி கடவுளை தேடி தேடி ஓடுகிறவர்கள் கடவுளை அடைந்திருக்கிறார்களா, கடவுளை முழுமையாக உணர்ந்திருக்கிறார்களா, அந்த கடவுளினுடைய பரிபூரணமான பேருண்மையின் பெரும் பயனை அடைந்திருக்கிறார்களா என்றால் அது ஒரு அரிதான ஒன்றாகத்தான் இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட ஒரு சலனம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த கடவுள் இருந்து அந்த கடவுளினால் பெறக்கூடிய பயனை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமோ என்றுதான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த உலகத்தில் சலனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை படைத்திருப்பவன் கடவுள் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இறை நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை கடவுள் படைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவைகளெல்லாம் இயற்கையினுடைய செயல், இவைகளெல்லாம் இயற்கையினுடைய வெளிப்பாடு, இந்த பிரபஞ்சமும் உலகமும் அது ஒரு இயற்கையான நிகழ்வு என்று
அவர்களும் அந்த இயற்கையைத்தான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலாக விளங்கக்கூடிய அந்த இறையாற்றல் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நியதிகள் எல்லாம் உண்மையானதுதான். இந்த பிரபஞ்சத்தை படைத்தது பேராற்றலாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை படைத்திருப்பது யார் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் கோடான கோடி உயிர்கள் இருக்கின்றன, உயிர்கள் வாழ்கின்றன. ஆனால் இந்த உலகத்தை இன்றைக்கு படைத்திருப்பது மனிதனாகத்தான் இருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும், நாம் பேசுகிற இந்த கைபேசியாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, வாகனங்களாக இருந்தாலும் சரி, அது விமானங்கள், ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பிற கோள்களை கூட ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற அதிசயங்களை நிகழ்த்தியிருப்பதாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் மனிதனால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மாட மாளிகைகள் அனைத்தும் மனிதனால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே, இந்த உலகம் இயங்குவதற்கான அரசு அமைப்புகளை யார் படைத்திருக்கிறார்கள்? மனிதன் தான் படைத்திருக்கிறார். மனிதன் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து, அனைத்தையும் பாதுகாத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இறைவனினுடைய அம்சமாக, படைப்பவனாக, பாதுகாப்பவனாக, காப்பாற்றுபவனாக, துணை நிற்பவனாக, அனைவருக்கும் உதவுகின்றவனாக இந்த மண்ணில் மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் தான் கடவுளினுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தினுடைய கடவுளாக இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் தாங்கள்தான் அந்த படைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள், காப்பாற்றுகிறவர்கள், பாதுகாக்கின்றவர்கள், துணை நிற்கின்றவர்கள், இந்த உலகத்தினுடைய கடவுள் நாம் தான் என்பதை மனிதர்கள் அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களாகிய நீங்கள் தான் கடவுள். நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய கடவுள். மனிதர்கள் தான் இந்த உலகத்தினுடைய பரம்பொருள். மனிதர்களே, நீங்களும் கடவுள், நானும் கடவுள். இந்த உலகத்தின் பரம்பொருள் நீங்கள், நானும் பரம்பொருள். மனிதர்கள் இந்த உலகத்தினுடைய கடவுள் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, அவன் தேடுகிற கடவுள் அவனுடைய கண்களுக்கு தென்படுவான். அவன் அறிய முற்படுகிற கடவுள் அவனால் அறியப்படுவான். பார்க்க வேண்டும் என்று பரிதவிக்கக்கூடிய கடவுள் அவனுக்கு தரிசனம் தருவார். இவைகளெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் தாங்கள்தான் இந்த உலகத்தினுடைய கடவுள் என்பதை மனிதர்கள் ஒவ்வொருவரும் பரிபூரணமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளினுடைய தன்மைகளோடு, அந்த கடவுளினுடைய குணங்களோடு, அந்த கடவுளினுடைய பிரதிநிதிகளாக, அந்த கடவுளினுடைய அம்சமாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்க வேண்டும். தர்மத்தோடு வாழ வேண்டும், தர்மத்திற்காக வாழ வேண்டும். இப்படி மனிதன் தான் தான் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளாக வாழுகிற பொழுது, அந்த பேராற்றலினுடைய பேருண்மை அவனுக்கு நிதர்சனமாக தரிசனமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக முயற்சி செய்யுங்கள். அதிலேதான் மனித பிறப்பினுடைய பேருண்மை அடங்கி இருக்கிறது. அந்த பேருண்மையை நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறவர்கள் இறை கருணை பெற்றவர்கள்.
அனைவருக்கும் நம்முடைய பரிபூரணமான நல்லாசிகள்.